ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1023. இங்கு சீதா மகாராணி அவர்கள் தனது லீலைகளினை முடித்து கொண்ட கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் அயோத்தி மக்களின் பொது நலத்திற்காக ராமரால் நிராகரிக்கப்பட்ட சீதை வால்மீகி முனிவரின் பாதுகாப்பின் கீழ் இருந்தால் அவள் சீதையின் இரட்டை குழந்தைகளை வளர்த்து ஆள் ஆக்கிய வால்மீகி முனிவர் இப்பொழுது லவனையும் குசனையும் அழைத்து பின்வருமாறு உபதேசித்தார். உலக எங்கிலும் சென்று இடைவிடாது இராமாயணத்தை பாராயணம் செய்யுங்கள். பிராமணர்களின் சபை, முனிவர்களின் ஆசிரமங்கள், பெரிய அரசர்களின் மாளிகைகள் என அனைவரது இருப்பிடங்களுக்கும் செல்லுங்கள். நகரம் வீதிகளிலும் கிராமம் வீதிகளிலும் பயணித்து இராமாயணத்தை பாடுங்கள். அதற்கு முன்பாக ராமர் இப்போது மாபெரும் அஸ்வமேத யாகத்தில் ஈடுபட்டு இருப்பதால் முதலில் அயோத்திக்கு செல்லுங்கள். குடியிருக்கும் பிராமணர்களின் முன்பு ராமர் உங்களை பாட அழைத்தால் அவ்வாறு செய்யுங்கள். 20 அத்தியாயங்களை ஒரே சமயத்தில் பாடுங்கள். பதிலுக்கு எந்தவித சன்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். கனிகளையும் கிழங்குகளையும் நம்பி உயிர் வாழ்பவர்களுக்கு தங்கத்தை அளிப்பதால் என்ன நன்மை என எளிமையோடு கூறுங்கள். இப்பொழுது ராமர் உங்களை நீங்கள் யாருடைய குழந்தைகள் என விசாரித்தால் நாங்கள் வால்மீகியின் சீடர்கள் என பதில் கூறிவிடுங்கள். இராமாயணத்தின் பாடல்களை மிக மிக இனிமையுடன் அரசரை புண்படுத்தாதவாறு கவனத்துடன் பாடுங்கள். ஏனென்றால் அவரே எல்லா உயிர்வாளிகளுக்கு தந்தையாக கருதப்படுபவர் ஆவார். இதனை செவி உற்ற லவனும் குசனும் நீங்கள் கூறியவாறே யாம் செய்கின்றோம் என பதிலளித்தார்கள். அன்று இரவு அவர்கள் வால்மீகியின் வார்த்தைகளை மனதில் நிலைநிறுத்தி அமைதியாக உறங்கினார்கள். இதனை தொடர்ந்து லவனும் குசனும் தம்புரா முதலிய வாத்தியங்கள் உடன் அயோத்தியின் யாகசாலைக்கு சென்று இராமாயண காவியத்தை பாடத் தொடங்கிவிட்டார்கள். அந்த இரு சகோதரின் இனிமையான குரல் கந்தவர்கள் பாடுவதை விட மிக மிக இனிமையாக இருந்தது. அவர்களது பாடல்களினால் அங்கு இருந்தோர் அனைவரும் மயங்கிவிட்டார்கள். அதுபோன்று ராமரும் மிகுந்த ஆவலுடன் அதனை கவனமாக கேட்டார். மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஜடா முடியையும் மான் தோலையும் தவிர்த்து பார்த்தால் இவர்கள் இருவரும் அப்படியே பகவான் ஸ்ரீராமச்சந்திரரை ஒத்து இருக்கின்றார்களே என பேசிக்கொண்டார்கள். முதல் 20 அத்தியாயங்களை கேட்டவுடன் ராமர் லக்ஷ்மணர் இடம் இந்த சிறப்பு வாய்ந்த குழந்தைகளுக்கு 18,000 தங்க நாணயங்கள், விலை உயர்ந்த ஆடைகள் என அவர்கள் விரும்புவதை கொடுங்கள் என கட்டளையிட்டார். இப்பொழுது லக்ஷ்மணர் இந்த சன்மானங்களை அவர்களுக்கு அளித்தபோது லவரும் குசனும் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு உயிர் வாழும் துறவிகளுக்கு தங்கத்தினால் என்ன பயன் என கூறி மறுத்துவிட்டார்கள். அதனை கேட்டு பெரிதும் திகைப்படைந்த ராமர் இந்த இதிகாசத்தில் எத்தனை பாகங்கள் இருக்கின்றன, எந்த ரிஷி இதனை தொகுத்தார் என வினவினார்கள். அதற்கு அந்த இரட்டையர் கூறினார்கள், அரசே, மா முனிவர் வால்மீகி எங்களது ஆன்மீக குரு ஆவார். உங்களது முழு வாழ்க்கை சரித்திரத்தை விவரமாக வர்ணிக்கும் இந்த மாபெரும் காவியத்தை தொகுத்தவர் அவரே ஆவார். இந்த இதிகாசம் 6 பாகங்களாக அமைந்து இருக்கின்றன. 7வது பாகம் உமது இறுதி லீலைகளின் வர்ணனையாகும். நீங்கள் விரும்பினால் நீங்கள் யாகம் புரியும் சமயத்தில் நாங்கள் முழு இராமாயணத்தை பாடுகின்றோம் என்றார்கள் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ராமர் லவா குசா பாடிய இராமாயண பாடல்களை எல்லையற்ற ஆனந்தத்துடன் பல நாட்களுக்கு செவி உற்றார். இறுதியாக அவர் இந்த பிள்ளைகள் சீதையின் இரட்டை பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இதில் எந்தவித சந்தேகம் கிடையாது என தீர்மானித்து விட்டார். இப்பொழுது ராமரது ஹிருதயம் பிள்ளை பாசத்தால் உருகியது. இந்த விஷயத்தை ஆழ்ந்து யோசித்த பிறகு அவர் குற்றம் அற்ற நடத்தை கொண்ட தூதுவர்களை அழைத்து கட்டளையிட்டார். உடனடியாக மா முனிவர் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் இந்த செய்தியை தெரிவிக்கவும்
சீதை ஆனவள் உண்மையிலேயே குற்றம் அற்றவள் என்றால், அவளது நடத்தை களங்கம் இல்லை என்றால், தூய்மையாக இருந்தால், அவள் உமது அனுமதியுடன் இங்கு வந்து தனது களங்கமற்ற தன்மையை இங்கு கூடியிருக்கும் அனைத்து பிரஜைகளின் முன்பாக நிரூபிக்கட்டும் என்றார் அவர். தூதுவர்களே, விரைவில் அவர்களது பதிலுடன் திரும்புங்கள். சீதை நாளை விடியற்காலையில் இங்கு வந்து தனது களங்கமற்ற தன்மையை என் முன்னிலையில் நிலை நாட்டட்டும் என்றார் அவர். இப்பொழுது தூதர்கள் ராமரது கோரிக்கையை வால்மீகி இடம் தெரிவிக்க, ராமரது மனோநிலையை புரிந்து கொண்ட வால்மீகி கூறினார், அப்படியே ஆகட்டும். பெண்ணுக்கு அவளது கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதால் ராமர் கூறியபடி சீதை நடந்து கொள்வாள். சீதை மனதில் ஒருவித திடமான தீர்மானத்துடன் சிவந்த ஆடையை அணிந்து கொண்டு வால்மீகியுடன் அயோத்திக்கு புறப்பட்டு விட்டாள். கோசல நாட்டின் எல்லா இடங்களில் இருந்து பெருங்கூட்டம் மக்கள் திரண்டு வந்தன. சீதையை காண அனைவரும் மிகுந்த ஆவலுடன் இருந்தார்கள். பிரம்மதேவரின் தலைமையில் ஆன தேவர்கள், தலைசிறந்த முனிவர்கள், நாகர்கள், சித்தர்கள் மற்றும் இதர தேவ உலகவாசிகள் அனைவரும் சீதைக்கான பரிசோதனையை காண வந்துவிட்டார்கள். வால்மீகி முனிவர் யாகசாலை அடைந்து விட்டார். அவருக்கு பின்னால் சீதையும் குனிந்த தலையுடன் கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தித்தவாறு வந்தாள். அவளது பெரும் விழிகளில் கண்ணீர் ததும்பி இருந்தன. இருதயத்தில் அவள் ஸ்ரீராமரை வலுவாக பற்றி இருந்தாள். கூடியிருந்த பிரஜைகள் முணுமுணுத்தவாறு எதிர்பார்ப்புடன் நின்று கொண்டு இருக்க, வால்மீகி ராமரை அணுகி அறிவித்தார். தசரத மன்னரின் புதல்வரே, குடிமக்களின் அவதூறு பேச்சிற்கு அஞ்சி யாரை நீங்கள் துறந்தீரோ, இதோ அந்த குற்றம் அற்ற அறநெறி தவறாத சீதை ஆவாள். அவள் இங்கு தனது பதிவிரதத்தை நிரூபிக்க வந்து இருக்கின்றாள். உமது கட்டளைக்காகவே காத்து இருக்கின்றாள். ராமா, ஒருபோதும் பொய் கூறாத நான் இந்த உறுதிமொழியை முன்வைக்கின்றேன். சீதை ஏதேனும் சிறிய குற்றத்தை இழைத்து அதனால் கலங்கப்பட்டு இருப்பின், நான் இதுவரை சேகரித்து வைத்த தவத்தின் பலன்கள் யாவும் எக்காலத்திற்கும் பலன் அற்று போகட்டும் என்றார் அவர். அவர் மேலும் கூறினார், நீங்கள் சீதையை ஆழமாக நேசித்தீர்கள். அவளது களங்கமற்ற தன்மையில் தங்களுக்கு அளவும் சந்தேகம் இருக்க கிடையாது. இருப்பினும் குடிமக்களின் அவதூறுக்கு அஞ்சி அவளை ஒதுக்கிவிட்டீர்கள். சீதை முற்றிலும் பவித்திரமானவள் என்பதை எனது ஞான திருஷ்டியினால் நான் புரிந்து கொண்டு விட்டேன். இந்த உண்மையை உமக்கு அறிவிக்கவே நான் இங்கு வந்து இருக்கின்றேன் என்றார் அவர். இப்பொழுது ராமர் சீதை ஒரு கணம் உற்று நோக்கி கூடியிருந்த சபையோர் இடம் அறிவித்தார். அப்படியே இருக்கட்டும். முனிவர் கூறியவை அனைத்தையும் நான் அப்படியே ஏற்கின்றேன். சீதையின் புனித தன்மையினை தேவர்கள் முன்பு உறுதி செய்து விட்டார்கள். அதனால் நான் அவளை மகிழ்ச்சியுடன் அயோத்திக்கு அழைத்து வந்து விட்டேன். ஆயினும் குடிமக்கள் என்னை ஏளனம் செய்ய தொடங்கியதால் மனமில்லாது அவளை பிரிந்து விட்டேன். இப்போது சீதை தனது புனித தன்மை இங்கு குடியிருக்கும் மக்களின் முன்பு நிரூபித்தால் அவளை நான் மீண்டும் என் அன்புள்ள மனைவியாக விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்து இருக்கின்றேன் என்றார் அவர். முழுமையான நிசப்தம் நிலவியது. அனைவரும் கண் இமைக்காமல் சீதையை பார்த்தார்கள். அங்கே நின்று கொண்டு இருந்த அவளது பார்வை கீழ் நோக்கி இருந்தன. தலை சற்று குனிந்து இருந்தது. சில வினாடி மௌனத்திற்கு பின்பு சீதை அங்கு கூடியிருந்தவர்களின் முன் நிலையில் மொழிந்தாள். அவள், பூமி தேவியே, திருவுளம் கனிந்து எனது கோரிக்கையை கேளுங்கள். நான் இன்று வரை ஸ்ரீராமரை தவிர வேறு யாரையும் மனதால் கூட சிந்தித்தது கிடையாது என்பது உண்மையாக இருந்தால் எனக்கு அடைக்கலம் தாருங்கள். அவரை தவிர யாரையும் நேசிக்கவில்லை என்பது உண்மையாக இருந்தால் எனக்கு அடைக்கலம் தாருங்கள். எனது மனது, வாக்கு, செயல் ஆகியவை ராமரிலேயே லயித்து இருந்தன என்பது உண்மையாக இருந்தால் எனக்கு அடைக்கலம் தாருங்கள் என்றாள் அவள். சீதை இவ்வாறு கூறியதும் பூமி உடனடியாக பிளந்தது. பிளவுபட்ட இடத்தில் இருந்து மிக மிக அழகான தங்க சிம்மாசனம் வெளிவந்தது. தெய்வீக சர்ப்பங்கள் அதனை சுமந்து கொண்டு இருந்தன. பூமி தேவி அந்த ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து இருந்தால்
சீதையை அன்புடன் வரவேற்ற பூமி தேவி அவளின் கரம் பற்றி அந்த சிம்மாசனத்தில் தனக்கு அருகில் அமர்த்தி கொண்டாள். அவள் தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள், பொதுமக்கள் என விண்ணவர் மன்னவர் அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டு இருக்க அந்த தெய்வீக சிம்மாசனம் அப்படியே பூமிக்குள் இறங்கிவிட்டது. இப்பொழுது பூமியானது மூடிக்கொண்டு விட்டது. இப்பொழுது எல்லா திசைகளில் இருந்து கூச்சல் எழுந்தன. சீதை தனது களங்கமற்ற தன்மை புகழத்தக்க விதத்தில் இவ்வாறு நிலை நாட்டியதை பார்த்து குடியிருந்தோர் அனைவரும் வாயார புகழ்ந்தார்கள், வியந்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். சொர்க்கத்தில் இருந்து தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். இசைக்கருவிகளை வாசித்து ஆடினார்கள், பாடினார்கள். சீதை ஆனவள் பார்வையில் இருந்து மறைந்து விட்டதும் ராமர் விழிகளில் கண்ணீர் பெருகெடுத்து ஓடியது. அவரது மனதுக்குள் சீற்றம் கொழுந்துவிட்டு எரிந்தன. ராமர் தமது தலையை தாழ்த்தி பூமியை நோக்கி அறிவித்தார். பூமி தேவியே, சீதை உடனடியாக எனக்கு திருப்பி கொடுத்துவிடு. இது எனது கட்டளை. மீண்டும் பிளந்து வந்து அவளை என்னிடம் சேர்த்துவிடு. நாங்கள் சேர்ந்து வாழப்போகிறோம். சீதை உன்னுடைய மகள் என்றால் நான் உனது மருமகன். ஆகையால் தாமதமில்லாமல் சீதை திரும்ப கொடுத்துவிடு. இல்லையென்றால் நான் உனது மலைகளை சுக்குநூறாக நொறுக்கி காடுகளை எரித்து உன்னை அணுக்களாக நொறுக்கி விடுவேன் என்றார் அவர். கடும் வேதனையில் முழங்கிக் கொண்டு இருந்த ராமரை பிரம்மதேவர் சமாதானப்படுத்தினார். எம்பெருமானே, உமது உண்மை நிலையினை தயவு கூர்ந்து நினைவு கூறுங்கள். நீங்கள் சாக்ஷாத் பரமபுருஷ பகவான் விஷ்ணு ஆவிர். அன்னை சீதையோ செல்வ திருமகள் ஆன சாக்ஷாத் மகாலட்சுமி ஆவாள். தற்போது சீதை நாக உலகத்திற்குள் பிரவேசித்து விட்டாள். வெகு விரைவிலேயே அவள் உமது தெய்வீக வாசஸ்தலமான வைகுண்டத்தில் மீண்டும் உம்முடன் இணைந்திடுவாள். ஒப்பு உயர்வற்ற வீரர் அவர்களே, பிரபஞ்சத்தின் பெருமானே, எல்லா உயிர்களையும் பராமரிப்பவரே, உம்முடைய தெய்வீகத்தன்மை உமக்கே நான் நினைவுபடுத்தலாமா என்றார் அவர். ஓ ராமா, துயரத்தை கை விட்டுவிட்டு உமது பிள்ளைகள் இடமிருந்து உமது தெய்வீக லீலைகளை விவரிக்கும் பெரும் வர்ணனையின் இறுதி பாகத்தை கேளுங்கள். வால்மீகியால் தொகுக்கப்பட்ட இந்த காவியம் 3 உலகங்களும் உமது புகழை ஓங்கச் செய்து இந்த பிரபஞ்சம் நீடிக்கும் வரை நிலைத்து இருக்கும். இதை கூறியவுடன் பிரம்மதேவர் மறைந்து விட்டார். இப்பொழுது ராமர் வால்மீகியின் ஆசிரமத்திற்கு முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தர்கள் ஆன லவா, குசா இவருடன் சென்றார். அன்று இரவு முழுவதும் சீதையை இழந்த வேதனையில் மூழ்கி கிடந்தார். அதன் பின்பு ராமர் எல்லா முனிவர்களுக்கும் அழைப்பு விடுவித்தார். தமது பிள்ளைகளிடம் இராமாயணத்தின் உத்தரகாண்டத்தை பாடுபடி வேண்டிக் கொண்டார் அவர். அதன் பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பிவிட்டார். பிரியமான சீதை இல்லாத தமது வாழ்க்கையை வெறுமையாக உணர்ந்தார் அவர். இருப்பினும் அவர் அற நெறி பிறழாமல் ஆட்சி புரிந்தார். அதனால் காலம் தவறாது மழை பொழிந்தன. விளைச்சல் அபரிதமாக இருந்தன. எல்லா இடத்திலும் செழுமையின் அறிகுறிகள் தென்பட்டன. பல ஆண்டுகள் கழித்த பிறகு கௌசல்யா மறைந்து விட்டாள். அவளைத் தொடர்ந்து சுமித்திரை, கைகேயி ஆகியோரும் மறைந்து விட்டார்கள். அவர்கள் மூவரும் மாமன்னர் தசரதர் உடன் தெய்வீக திருநாட்டில் மீண்டும் இணைந்து விட்டார்கள். காலம் இவ்வாறு கடந்த பின்பு ஒருமுறை கேகய நாட்டின் மன்னர் யுதாஜித் பகவான் ராமரை காண அயோத்திக்கு வந்தார். அவர் ராமரிடம் சிந்து நதியின் வடக்கே வசித்து வந்த கந்தர்வ அரசனை வெல்லும்படி வேண்டிக் கொண்டார். இப்பொழுது ராமர் உடனடியாக பரதனின் 2 மகன்களான தக்ஷனையும் புஷ்கலனையும் கந்தர்வ நாட்டின் அரசர்களாக நியமித்து விட்டார். பரதர் ஒரு பெரும் படையுடன் அங்கு சென்று அந்த கந்தர்வ அரசனை வென்று நாட்டின் 2ஆக பிரித்து தட்சனை தசி ஷீலாவிலும் புஷ்கலனை புஷ்கலாவதியிலும் ஆட்சி பொறுப்பை ஏற்க வைத்தார். 5 வருடங்கள் கடந்த பின்பு பரதர் மீண்டும் அயோத்திக்கு திரும்பிவிட்டார். ராமர் கரு பதம் என்னும் மாகாணத்தை வென்று அதனை தமது ஆளுகைக்குள் கொண்டு வந்த பின்பு லக்ஷ்மணரது 2 மகன்களான அங்கதன் மற்றும் சந்திரகேதுவை அதற்கு அரசர்களாக நியமித்து விட்டார். லக்ஷ்மணர் தமது 2 மகன்களுடன் அங்கு சென்று 1 வருடம் வாழ்ந்தார். அதன் பின்பு அவர் மீண்டும் அயோத்திக்கு திரும்பிவிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா
கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்